இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, அதுல மெயினா பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பெஷலா என்ன கேட்டகரி பார்க்க போறோம்னா, அந்த பி ஃபார்ம் வேர்பே மெயின் வேர்ப்ஸா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா துணை வினைச்சொல். அதுலயே இருக்கு அது துணையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில இடங்கள்ல அது மெயினாகவும் வரும். ஸோ இந்த இதை தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். தமிழ் பீப்புள் வந்து அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகுறது எந்த இடத்துல நான் அதை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல துணை வினையாக யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த லெசன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டகரி அதை டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பிரைமரி, இன்னொன்று மாடர்ன். ஓகேவா? இப்போதைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைமரி ஆக்சிலரிஸ். அதுலே 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பி, டூ, ஹேவ். பி அப்படிங்கிறது இரு. தமிழ்ல வேர்டு வந்து இரு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. டூ அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யற செயல்களை குறிக்கிறது இந்த டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். ஹேவ் அப்படிங்கிறது வந்து கொள், பொசஸ், நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் வந்து கேன் கம் அலாங், இல்லைன்னா மெயின் வேர்ப் கூட சேர்ந்து வரலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா, எந்த இடத்துல அது தனியா வருது, எந்த இடத்துல அது இன்னொரு வேர்ப் கூட சேர்ந்து வருது அப்படிங்கிறத. இதுல பாத்தீங்கன்னா ஐ டூ மை ஒர்க், இதுல தனியா வந்திருக்குது. இதுல ஐ ஹாவ் டன் மை ஒர்க், ஐ ஹாவ் டன் மை ஒர்க். டூவோட பார்ட்டிசிபல் ஃபார்ம் தான் டன். அது வந்து இன்னொரு வேர்ப் கூட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், இதை எப்படி யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ. ஓகேவா? இந்த பி ஃபார்ம் வேர்ப்ல நம்ம இதை 3 இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அது தனியா வரும்போது. அதே மாதிரி இந்த பி ஃபார்ம் வேர்ப்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, am, is, are அது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். was, were அதை பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். will be அது ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதுல அது பார்ட்டிசிபிளா வரும். ஸோ இது தனியா ஒரு இதுதான் நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம், எங்கடா யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இதை நம்ம டென்ஸ் டாபிக் படிக்கும்போது அதில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த பி ஃபார்ம் வேர்ப் வந்து தனியாக வந்தால் என்ன மாதிரிலாம் வரலாம். ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ இருக்கிறதுல வரலாம், இல்லை பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இதெல்லாம் am, is, are, was, were. ஓகேவா? am, is, are வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடக்கிற செயல்களுக்கு. was, were வந்து past tense முடிஞ்சு போனதுக்கு. ஓகே, இந்த பி ஃபார்ம் வேர்பை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம நிலையை குறிக்கிறதுக்கு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொன்று எந்த இடத்துல இருக்கிறேன், இடம், பிளேஸ், எந்த பிளேஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு. இன்னொன்று நான் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன்னா அதை சொல்றதுக்காக இந்த 3 இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், பி குட், I am good, நான் நல்லா இருக்கிறேன். She is good, அவன் நல்லா இருக்கிறாள் அந்த இடங்கள்ல வரும். Be quiet, அமைதியா இரு. I am quiet, he is quiet, இது present tense. He was quiet, அது past tense. ஸோ இந்த பி இடத்துல, இந்த பி வர இடத்துலலாம் நம்ம am, is, are, was, were இது போட்டுக்கலாம். அது ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸ்க்காங்கிறது ஏற்ற மாதிரி மாறும். இந்த பிங்கிற இடத்துல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, இது பாஸ்ட் டென்ஸ்க்கு. ஓகேவா? இது வந்து நம்ம நிலையை குறிக்கிறது, என்ன ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத. இப்போ இடங்கள் அடி பார்த்தோம் அப்படின்னா, பி இன் ரூம், நான் ரூம்ல இருக்கிறேன். I am in room, I am in kitchen, they are in kitchen. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பங்கு பெறுதல், ஏதோ ஒரு டீம்ல இருக்கீங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தீங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க அதை சொல்லும் போது ஐ எம் இன் காயர், நான் காயர்ல இருக்கிறேன். பி இன் மீட்டிங், ஐ எம் இன் மீட்டிங், நான் மீட்டிங்ல இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ வந்து நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டை குறிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு, எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, எந்த டீமில் இருக்கிறேன், ஒரு பார்ட்டிசிபேஷன் ஏதோ ஒரு இதில் பங்கு பெறுறீங்க, அதை குறிக்கிறதுக்கு இந்த பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் ஆகுது. ஓகே, நான் இப்போ வந்து நிகழ்காலம், கடந்த காலங்களில் எப்படி யூஸ் பண்ணலாம், எதிர்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம். எதிர்காலங்கிறது வந்து வில் பிங்கிறதுனால அந்த டாபிக் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதை டென்ஸ் படிக்கும் போது நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் நம்ம இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னெல்லாம் இருக்குது? ஆம், இஸ், ஆர் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர் இருக்குதா? இப்போ வந்து நம்ம ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு எஸ் யூஸ் பண்ணுவோம். யூ, தே, வீக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வாஸ், வேர் ரெண்டு இதாகிடுது. ஸோ இதில் இந்த ஐஇ இந்த ஹோல் இதுக்கும் வாஸாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலங்களில் யூஸ் பண்ணோம்னா, வேர் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூ, தே, வி இந்த சேம் இங்கே இருக்கிற மாதிரி. ஃப்யூச்சரை நம்ம டென்ஸ் படிக்கும்போது அதில் படிக்கலாம். அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். ஒரு சில சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் படிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பாருங்க, இது ஷீ பிளாங்க் ஹாப்பி. இதுல அவ எப்படி இருக்கிறா அப்படிங்கிற அவளோட நிலைய சொல்றோம். ஓகேவா? அது தவிர இதுல ஹாப்பின்னு மட்டும்தான் இருக்கு. இது ப்ரெசன்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஷீ பிளாங்க் ஹாப்பி எஸ்டர்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல நம்ம என்ன போடலாம்? வாஸ் போடலாம். ஆனா இதுல ஒன்றும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால இஸ். ஷீ இஸ் ஹாப்பி. ஷீ இஸ் ஹாப்பின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுல செகண்ட் ஹீ டேஷ் டயர்டு. இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஸ்டேட்ல இருந்தான், அவன் எப்படி இருந்தான், பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன போடலாம்? ஹீ வாஸ் டயர்ட். ஓகேவா? தேர்ட் வந்து வீக் என்ன போடுவோம்? ஆர் இல்லைன்னா வேர் போடுவோம். ஆனா இதுல என்ன டென்ஸுங்கிறத பார்க்கணும். வி பிளாங்க் அட் த பார்க். இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது லொக்கேஷனை குறிக்கும், எந்த இடத்துல இருந்தாங்கன்ட்டு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் போது we were at the park. Fourth one, he blank from India. He அப்படின்னால என்ன வரும்? is இல்லைன்னா was வரணும். ஓகேவா? இதுல நம்ம was போடுறது முடியாது. ஏன்னா அவன் இந்தியால இருந்து வாரான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவன் இந்தியனா இருக்கிறான் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணக்கூடாத ஒரு ஸ்டேட்மெண்ட். he was from India அப்படின்னா இந்தியால இருந்து வந்தான், அப்போ அதுக்கப்புறம் எப்படி மாறலாம்? அது சான்ஸே கிடையாது. ஸோ இதில் ப்ரெசன்ட் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஹி இஸ் ஃப்ரம் இந்தியா. அவன் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத ஒரு குறிக்கிறது. அது எப்போது மாறாதுங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் போடுறோம். லாஸ்ட்டாக ஐக்கு வந்து என்னெல்லாம் போடலாம்? ஆம் போடலாம், இல்லைன்னா வாஸ் போடலாமா? ஐ ஆம் ரெடி டு மூவ் ஆன். ஓகே, நான் ரெடியா இருக்கிறேன், என்னோட ஸ்டேட்டை சொல்லுது. இதுல ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆம். அதே இதுல பாஸ்ட்னு போட்டோம் அப்படின்னா ஐ வாஸ் ரெடி டு மூவ் ஆன். நான் ரெடியா இருக்கிறேன் மூவ் ஆகுறதுக்கு இந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துல இருந்துங்கிறத விட இந்த நிலையில இருந்து. ஓகே, எல்லாம் நடந்து முடிச்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஐ எம் ரெடி டு மூவ் ஆன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்க போறேன். நீங்க அதை சால்வ் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த சென்டென்ஸஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதில் என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்க. வி பிளாங்க் லேட் ஃபார் கிளாஸ் எஸ்டர்டே. எஸ்டர்டேங்கிற க்ளூ இருக்கு. ஸோ என்ன டென்ஸ் வரும்? நேற்றைக்கு அப்படிங்கும்போது கடந்த காலம் வரும். ஸோ அப்போ என்ன வேர்டு இதில் போடணும்? ஆனி பிளாங்க் அ மியூசிஷியன். ஒரு மியூசிஷியன். அப்போ என்ன வரும்? ஐ பிளாங்க் அட் த கான்சர்ட். கான்சர்ட் இருந்தேன், பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன வரும்? ஷீ பிளாங்க் நர்வஸ். ப்ரெசன்ட், இப்போ நர்வஸாக இருக்கிறா. என்ன வரும்? ஐ பிளாங்க் ஸ்டஃபீஸ் ஃப்ரெண்ட். இது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். நான் ஸ்டஃபியோட ஃப்ரெண்டாக இருக்கிறேன். இதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டாபிக் புரியலை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். If you don't know about me, I'm Sharmi Gloria. I'm from Tamil Nadu. I studied in a Tamil medium. And if you're new here, consider subscribing to my channel. And if you feel this video was useful, consider subscribing to my channel, click the bell icon, hit the like button, and share it with your friends. I'll meet you with another video next time.